சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது நான் பொறுப்பு கிடையாது மேடம். மொத்தத்தில் இவங்க சரியில்லை, மனசில் நான் இல்லை. உண்மை படித்தி அவன் உயிரை அடமான வச்சு கூட படிக்க வார்த்தையில் உண்மை கிடையாது, போய் மனசு உடஞ்சி போய் சொல்கிறேன். நீங்கள் என்ன மேடம் செலவு பண்ணது? என் முன்னாடி நான் செலவு பண்ணேன், எனக்கு பெருமை மேடம். அவள் படித்து வந்தால் எனக்கு பெருமை, புரியுதுங்களா? நான் தான் படிக்காதவன், நாகராஜுடைய மிஸ்ஸஸ் நல்ல கிராஜுவேட், புரியுதுங்களா? எனக்கு தெரியும் மேடம். பொய் 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 பொய். உன்னை பார்த்து நிறையா பொண்ணு கெட்டுடும், என்னை பார்த்து எந்த பையனும் கெட்டு போக மாட்டான். உன்னை பார்த்து நிறையா பொண்ணு கெட்டு போய் தங்கச்சே கெட்டிடும். செத்துரு நீ. நீ சொல்ல தேவை, வேற யார் சொல்லலாம்? உன் வேலையை பார்த்து நீ மட்டும் போ. எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடு வச்சுட்டாங்க மேம். பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க மேம். எப்போ? போன வருஷம் மேம். நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் மேம். அதுக்கு அவங்க பிடிக்கல மேம். யாருக்கு? உங்க அப்பா அம்மா? எங்க அம்மா அப்பாவும் பிடிக்கல மேம். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நானு, பாப்பா, அம்மா, அப்பா மேம். பாப்பானா தங்கச்சியா? தங்கச்சி. சரி, அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மேம். அப்பா வந்து கூலி வேலை செய்யறாங்க மேம். இவங்களுக்கு பிடிக்கல மேம். நீங்க லவ் பண்ண பையன் யாரு? மோகன் மேம். அவர் என்ன பண்றாரு? டிரைவிங் மேம். எப்படி உங்களுக்கு அவரை தெரியும்? தெருவில் போகும்போது பார்ப்பேன் மேம். அதுக்காக எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. நீ அவனை கட்டிக்கினா நான் செத்துருவேன். எதனால பிடிக்கல? அவனுக்கு தெரியல மேம். அதெல்லாம் அவனுக்கு மோஸ்ட்லி பிடிக்கல மேம். அவன் வந்து பேட் ஹேபிட்லாம் இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க மேம். நல்ல விஷயம் தானே. அப்பா யாரு? சரி அவங்க சொன்னாங்க மேம். நான் சரி அவன் உனக்கு பிடிக்கலன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கல. அம்மா அப்பா தலை குனி கூட சொல்லிட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன் மேம். அதுக்காக சரி அவங்க யார கல்யாணம் பண்ணி வச்சாங்க? நாகராஜன் ஒருத்தன் கல்யாணம். அவர் யாரு? என்னோட புருஷன் மேம். என்ன வேலை பண்றாரு? ஆட்டோ ஓட்டுறாங்க மேம். எதனால நாகராஜ் பிடிச்சது உங்க அப்பா அம்மாக்கு? தெரியல மேம். அதனால நானும் எங்கள் மாமிக்கிட்டே, எங்கள் மாமியை ரொம்ப பிடிக்கும் மேம் எனக்கு. ஆனால் எங்கள் மாமிக்கிட்ட கன்சல்ட் பண்ணதில் என் மூமேல் தான் ஃபால்ட்டு. நீ வந்து அம்மா வந்து தலைகுனி விடாத, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க மேம். அவங்க எனக்கு வந்து அந்த தாலியை காமிச்சு என் தாலி பிச்சை போடுடி அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க மேம். அதுக்கு அம்மாவா? மாமி மேம். அதனால சரிங்க மேம், உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கினேன் மேம். உன் படிப்பு விஷயத்துல மட்டும் அவங்க கிட்ட பேசுறேன், இது எதுக்கும் இல்லை. படிக்க வைக்கிறேன். படிச்சுட்டு இருந்தியாமா? எஸ் மேம். சொல்லுங்க. அவங்க மேல நம்பிக்கை வைக்கல மேம். நம்பிக்கை வைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கலையே. படிக்க வேண்டிய வயசுல படிக்காம லவ் இல்ல பண்ணீங்க. படிச்சிருந்தா அவங்க நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சொல்லுங்க. உன்னுடைய படிப்பு விஷயத்துல மட்டும் பேசுறேன், மீது எந்த விஷயத்துல என்னால பேச முடியாது அப்படி சொன்னாங்க மேம். அந்த விருந்து சாப்பிட்றதுக்காக உங்க வீட்டுக்கு போனதுக்கு அவங்க பேசினாங்க, அண்ணியும் உங்க குடும்பம் நல்லா ஒரு மாதிரியா இருக்காங்க, இவங்களை கட்டி கொடுக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு என்னை வந்து அந்த பொண்ணுக்கு தத்து கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் பத்திரமா, என் பொண்ணு மலருக்கு கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த பொண்ணை நாசம் பண்ணிடாதீங்க அப்படி சொன்னேன். இல்லை, நீ இந்த கல்யாணத்துக்கு உன்னை வந்து மாமன் பொண்டாட்டி மட்டும் தான் நான் கூப்பிட்டேன், நீ வரணும் எனக்கு இம்பார்ட்டன் இல்லை. நான் அந்த பொண்ணு வந்து கோவிலை இவனை வந்து இந்த பக்கமாக வர சொல்லிட்டு அவனை அந்த பக்கமாக வர சொல்ல கோவில் என் குழந்தை கோவிலில் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு சம்மதமா? வேண்டாம், என்னால் அந்த பொண்ணு வாழ்க்கை கிட தேவையில்லை, நானே பார்த்து பேசி முடிச்சு வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மாமி வந்து எஜுகேஷன் மட்டும்தான் மாமி பேசினாங்க. இந்த பொண்ணு +2 முடிகிற வரைக்கும் மட்டும்தான் இங்கே இருக்கும், அதுக்கு மேலே 3 டிகிரி நீங்கள் தான் பண்ண வைக்கிறேன், இந்த பொண்ணு டீச்சர் படிப்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சரி அவங்க சொன்னாங்க மேம். அதுக்கடுத்து நான் பார்த்தாங்க 2 மாதம் போக போக
அந்த நகை எடுத்துட்டு வா, இந்த நகை எடுத்துட்டு வா அப்படி சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க மேம். அந்த செக்ஸ்ன்ற விஷயத்தை வந்து பீரியட் டைம்ல கூட விடுறது இல்லை மேம். கூட படுத்து ஏஞ்சிக்கிட்டுல கூட ஆட்டோக்கார ஸ்டாண்ட்ல போய் நின்று அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் மேம். அவன் பொண்டாட்டி வந்து அந்த மாதிரி பண்ணதோ என்ன வந்து அந்த மாதிரி பண்ணதோ 2 பேரும் கம்பல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மேம். அதை நான் கேட்டது ஏன் எப்படிலாம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் 2 பேரும் அப்படிதான் பேசுவோம், எல்லாமே சகஜமா ஷேர் பண்ணி போட்டோம். இது ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைல்ல, நான் அடுத்தவங்க மூஞ்சி பார்க்கணும்ல. அன்னைக்கு இந்த இதுவெல்லாம் சொல்லும் போது அவங்க மூஞ்சி நான் எப்படி போய் பார்க்க முடியும் என்னால், சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நான் அப்படிதான் சொல்லுவேன், என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒரு நாள் வந்து பீரியட் டைமுக்கு உடம்பு காட்டலாம்னு சொல்லிட்டு, இல்லை நான் படிக்கிற பொண்ணு, எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்னை படிக்க விடுங்க, படிக்க வைக்கிறதா சொன்னீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அம்மாகிட்ட வந்து சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் அவங்க தான் உடம்பு காட்ட போகிற, வேற யாரும் உடம்பு காட்ட போகிற அப்படின்னு சொன்னது. ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டாங்க, வெளியே வாங்கண்ணா போகலாம் அப்படி சொல்லிட்டு. இல்லை நான் படிக்கிற பொண்ணு, நாளைக்கு நான் உங்க கூட சாரீ கட்டின்னு வந்தேன்னா நாளைக்கு பசங்க யாருன்னா பார்த்தாங்கன்னா என்னை என்ன கேலி பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு, யாருக்கும் தெரியாமல் இருக்க போகுது, என் கூட வர வேற அவங்க கூட போக போகிறேன் அப்படி இப்படின்னு கேட்குறாங்கம்மா. அந்த உடம்ப காட்டலன்னா நைட்டெல்லாம் எப்படிலாம் கடிக்கிறாங்க தெரியுமா மேம். நைட்டில் ஒரு முரடான டைப்பில் மாறிடுறாங்க அவங்க. உடம்ப காட்டாததுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, கூட படுத்து ஏஞ்சிக்கிலேருந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த அத்த மூஞ்சி நான் பார்க்க தேவையில்லையா அந்த நிமிஷம், அவங்க வந்து அங்கே நிற்கும் போது நான் அவங்க மூஞ்சி பார்க்கணுமா வேண்டாம். அப்போ எனக்கு உடம்பெல்லாம் கூசுமா, நானும் ஒரு பொண்ணு தானே மேம், எனக்கு உடம்பெல்லாம் கூசுமா இல்லையா, அவன் முகத்தை நாளைக்கு நான் பார்த்து பேசணும்ல. அவன் பொண்டாட்டி சொல்கிறான்னா அவனுக்கு வெக்கம் இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படல. இவனுக்கு எங்கே போச்சு, நான் படுத்து கூட ஏஞ்சிக்கிட்டுல இருந்து எல்லாத்தையும் சொல்கிறான். உடம்ப காட்டலனா கடிக்கிறான், அங்கங்கே அடிக்கிறான் நைட்டெல்லாம். அதை நான் எங்கள் அம்மாகிட்ட சொன்னதுக்கு 1 வாரமாக நாங்கள் போவே இல்லை. போயிட்டு வா சொன்னாங்க. இல்லை நான் போகலம்மா, எப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் வாழான், நான்லாம் கஷ்டப்படல, நான்லாம் சாதிச்சு முன்ன வரல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க பட்ட கஷ்டம் நானும் பண்ணமா மேம், சொல்லுங்க மேம் நீங்களே. அம்மா பட்ட கஷ்டம் பொண்ணும் பண்ணமா, அவங்களுக்காக நான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நான் இல்லை சொல்ல. இப்போ அவன் நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன் சொல்கிறான், அப்போ கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. அவன் என்னாடி பண்ணிட்டான், அவன் 1000 பொம்பளைகிட்ட போயிட்டு வந்துடுவாடு, நீ போய் அவனை வந்து நீ வாழணும் அப்படி சொல்கிறாங்க. நீ போயிட்டு வந்துடுவேன், நீ அவன் சொல்கிறான், நீ உடம்ப காட்டலன்னா 10 பொண்ணுக்கு பின்னாடி போக தெரியும், பணத்தை கொடுத்து நான் ஆசையை அனுபவிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதை நான் சொன்னது எங்கள் அம்மா வந்து ஏமால் தப்பு சொல்கிறாங்க. ஒரு நாள் சம்மத்தே அடிச்சாங்க உடம்பு காட்டலன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த நிமிஷம் ஏன் முன்னாடி அடிக்காதப்பா, ஊரில் குடிமை என்ன வேணா அடிக்கப்பா அப்படி சொல்கிறாங்க. அம்மா வந்து அப்படி சொல்லுவாங்களா, உங்க வீட்டில் நைட்டெல்லாம் டார்ச்சர் தாங்க முடியுமா, இத்தனைக்கும் அவங்க தப்பான வழியில போறாங்க, அதை அதத்திக்கிறது நான் எத்தனை பேர்கிட்ட வேணா போயிட்டு வந்தேன், நீ அந்த மாதிரி போயிட்டு வந்து தரையா அப்படி சொல்லி கேட்குறாங்க மேம். நான் எப்படி மேம் போயிட்டு வந்தப்போ அவங்க பண்ண தப்பை நானும் பண்ணமா மேம். அம்மா போனா பொண்ணு கண்டிக்கலாம், நான் எல்லாம் சொல்லலை மேம், நான் அந்த மாதிரி போகல, நான் வந்து கண்டிக்கிறேன் மேம் அவங்கள, அப்படிலாம் போகாதீங்கம்மா, அப்படிலாம் இது பண்ணாதீங்கம்மா சொல்றேன் மேம். அப்போ கூட 1000 பேருக்கு போயிட்டு வந்து சாப்பாடு போடுவேன், நீ 1000 பேருக்கு போயிட்டு வந்து சாப்பாடு போடுவியா அப்படி சொல்லி கேட்குறாங்க மேம் என்கிட்ட. உங்க அப்பா எங்கம்மா? அப்பா வேலைக்கு போயிருக்காங்க மேம். அப்பாக்கு இந்த விஷயம் சொன்னதுலாம், அந்த பொண்ணு படிக்கட்டும், வீடு அந்த பொண்ணு படிக்கிட்டு நான் கூட்டு போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால நல்லா புடுங்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கே மரியாதை இல்லை. அப்பா கூட இல்லையா அவங்க அம்மா? இல்ல மேம், தனியா இருக்காங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே எங்க அம்மாவுக்கு கெட்ட பேர் தான் மேம் சுட்டி இருக்காங்களே. இத்தனைக்கு எங்க மாமா மாமி என்னை கூட்டு போய் படிக்க வைக்கிற வேணா சொன்னாங்க. அவங்களுக்கு அம்மாவோட தம்பியா? மாமா வந்து துபாயில் ஒர்க் பண்றாங்க, மாமி வந்து கேரளா இருக்காங்க நர்சிங். அவங்க கூட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அவங்க தான் உங்களை தத்து கேட்டாங்களா? ஆமா மேம், அவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க இத்தனைக்கு இவ்வளவு தூரம் எல்லா விஷயமும் அவங்க கிட்ட சொல்லுவேன் மேம், நீ எப்படி அவகிட்ட போய் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு மாமாவை போய் கூச்செல்லாம் என்கிட்ட கம்பேர் பண்றாங்க மேம். தப்பா வேற பேசுறாங்க மேம். இத்தனைக்கும் மாமா ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க மேம், அவங்க மாமாவை என்ன வச்சு தப்பா பேசுறாங்க மேம். உன் தங்கச்சி எப்படி இருக்கா அங்க? அவ சேஃபா இருக்கா மேம், அவளுக்கு ஒண்ணும் இல்லை மேம். என் வழக்குதான் மேம் அந்த இடத்துக்கு தூங்குது, நான் மட்டும் அந்த வீட்டுல அண்ணாத மாதிரி இருக்கேன் மேம். என்னம்மா வேணும் உனக்கு? எனக்கு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை மேம். எனக்கு அவனை விட்டு பிரிச்சு வச்சிருங்க. எனக்கு என் எஜுகேஷன் இருக்கு மேம், நல்லா படிச்சவன் நல்ல நிலைமைக்கு வருவேன் கண்டிப்பா. அந்த எங்க போயிருப்ப நீ? எனக்கு எங்க போறது தெரியல மேம். எனக்கு ஒரு ஹாஸ்டல் பார்த்து அங்கேயே படிக்க விட்டுருங்க மேம். நான் அங்கேயே படிச்சு நல்ல ஒரு ஜாப்ல இருப்பேன் மேம். யாரோட வந்திருக்க நீ? எனக்கு தெரிஞ்சவங்கள கூட வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பையனை லவ் பண்ண சொன்னல மேம், அவங்க கூட ஹெல்ப் பண்ணதான் மேம் கேட்டு வந்தேன். அவனுக்கு கூட தெரியாது மேம். நான் திங்கட்கிழமை வந்து ஸ்டே பண்ணும்போது உடனே அவனுக்கு கால் பண்ணி சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் எதுவுமே விடுவியா தான் கேட்டேன் மேம். அவன் தான் மேம் என் கூட 2 நாளா ஸ்டே பண்ண. தப்பு இல்லம்மா, அவனோடைய வருது. வேற யாரு கூடயாவது வந்திருக்க? வேற யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல மேம். ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் எங்க அம்மா வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் தான் சூட்டி இருக்காங்க. சரிங்க, எங்க மாமா என் கூட ஸ்டாண்டா இறங்குவாங்க. ஆனா எங்க அம்மா வந்து அந்த தெருவில் அவங்களுக்கு மரியாதை இல்லை மேம். ஏற்கனவே ரொம்ப பட்டை சுட்டிட்டாங்க எங்க மாமிக்கு. இன்னைக்கு அந்த தெருவில் தலை காட்ட முடியல மேம். அந்த மாதிரி எங்க மாமிக்கு பட்டை சுட்டி இருக்காங்க. ஏன்னா எங்க மாமி வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, நான் சொல்லி அவங்க எங்க மாமி வந்து எனக்கு சொல்லி தந்துடுறாங்களாம் எல்லா விஷயமும். நான் அவங்க பேச்சு கேட்டு தான் ஆடுறேன்.
எனக்கு தெரியாதா மேம் எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு. ஒன்று 2 விஷயம் சொல்லி தரல, எல்லா விஷயமும் அவங்க சொல்லி தருவாங்களா? அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மோகன் தானே இந்த பையன் பேர் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாளைக்கு உங்கள் அம்மா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பையனை சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பையன் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தான்னு. சரி, அவனை வர சொல்கிறேன், அவன்கிட்ட பேசி பார்ப்போம். என்ன வேலை செய்றீங்க? டிரைவர் வேலை செய்கிறேன். ஏன் நீங்கள் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்க? இல்லை மேடம், நான் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவங்க வந்துட்டாங்க, இந்த இடம் தெரியாது இருக்குது. அதாவது வந்து இவங்களுக்கு தெரியல, அதனால் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னை இட்டுன்னு போயிட்டு இந்த இடத்துல விடு. இவங்களுக்கும் டச்சே இல்லை கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம்? அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லை மேடம். உங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது? இல்லை இல்லை. முன்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனோன்னு விட்டுட்டீங்க? எந்த கனெக்ஷனும் இல்லை உங்களுக்கு? இல்லை மேடம். அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை? இல்லை மேடம். ஷுவர், நம்பலாமா? நம்பலாம். அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கா, அதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். சரிங்களா? சரிங்க மேடம், எனக்கு உண்மைதான். எனக்கு இப்போ எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. வந்து படிச்சிச்சுன்னா எனக்கு வந்து சந்தோஷம் தான், நல்லா இருந்தா எந்த இதுவும் நீங்க கிடையாது. டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா உங்களை? கண்டிப்பா எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேங்க்ஸ்மா. நல்லா இருந்தா சந்தோஷம் தான் மேடம். எங்களை எப்படி பழக்கம், எங்க ஃபேமிலி எப்படி பழக்கம் உங்களுக்கு? சுபாவை தான் வந்து அரேஞ்ச் பண்ணி marriage பண்ணோம். இது சொந்தம் கிடையாது, அசல் தான். அசல் தான் மேடம். வீட்டில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க இப்படி தான் வச்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆமாம் மேடம். நாளைக்கு உங்களுக்கு மருமக பிள்ளைங்க இருக்கு, அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க புருஷனுங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆமாம் மேடம். அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைய வச்சிருக்கீங்களா? புரியல மேடம். புரியல நான் சொன்னது. தெரியல மேடம். உங்க அக்காவை உங்க மாமா சந்தோஷமா வச்சிருக்காரா? ஆமாம் மேடம். சந்தோஷமா வச்சிருக்காரு. அக்காக்கு மரியாதை கொடுத்து அவளை ஒரு மனுஷியா மதிச்சு ஆமாம் மேடம். வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஆமாம் மேடம். அந்த மாதிரி தான் இந்த பொண்ணை நடத்துறீங்களா நீங்க? நான் அப்படிதான் மேடம் பார்க்குறேன். அப்படிதான் பாக்குறீங்களா? அப்படிதான் நடத்துறேன் மேடம். சரி, அப்படிதான் நடத்துறேன். அப்படிதான் நடத்துறீங்க. ஆமாம். 100% கடவுள் சாட்சா மேடம். கண்டிப்பா அவளுக்கான மரியாதை கொடுக்குறீங்க? கண்டிப்பா. ஷுவர்? கண்டிப்பா. கடவுள் கும்புற கடவுள் சத்தியமா. சரி, அப்ப ஏன் இந்த பொண்ணு அப்செட்டா இருக்கா? என்ன ப்ராப்ளம் உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லைங்க மேடம். இவங்க கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் கூட என் வீட்டில் கிடையாது. அவங்க அம்மா வீட்டு தான் போனால் நான் படிக்கணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணுன்றதெல்லாம் பிடிக்கல. கஷ்டமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லலையா படிக்க வைக்கணும்னு? கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாப்பிள்ளை இஷ்டம், படிக்க வச்சாலும் சரி. யாரு சொன்னாங்க? அவங்க அம்மா. அவங்களுக்கு அந்த பொண்ணோட படிப்பு உரிமையை பறிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அதான் மேடம் அவங்க அம்மா சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க சரி, ஆனா உங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும்ல. ஆமா மேடம். படிக்கிறது என்ன தப்பா? தப்பு சொல்லிங்க மேடம். கல்யாணத்துக்கு படிக்கிறதுக்குள்ளே அப்புறம் கல்யாணம் பண்றது தாங்க தப்பு. கரெக்டு தான் மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெளியே அனுப்புறது போறது ஒரு சில இதெல்லாம் பிடிக்காது மேடம். அப்ப உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்களும் வீட்டுல உட்காரலாமே. ஆணும் பொண்ணு வீட்டுல உட்காந்து அதாவது வந்து நாங்க போய் கஷ்டப்பட்டாதான் மேடம். அதேதான், உங்களுக்கு என்ன உரிமையோ, உங்களுக்கு என்ன சுயமரியாதை இருக்கோ அதேதான் அவங்களுக்கும். கரெக்ட் தான் மேடம். கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு அடிமையெல்லாம் கிடையாது. அடிமை நான் சொல்லிங்க மேடம். அடிமையா அவள்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்களா உனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா இல்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்டீங்களா? இல்ல கேட்கலீங்க. கல்யாணம் பண்ணீங்கிறதுக்காக அவ உரிமையெல்லாம் நீங்க பறிக்க முடியாது. உரிமை பறிக்கல மேடம். கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கடுமையா இருக்கணுமா மேடம்? அவங்க சொல்ற சேவையை தான் நாங்க செய்யணுமா? நீ இருந்தா இருக்கணுமா, போனோமா மேடம்? ஒரு நிமிஷமா, அதை தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படிக்கிறது பொண்ணை கல்யாணம் பண்ணறது தப்பு. சரி மேடம். இன்னொரு விஷயம், கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதுக்காக அவ உரிமையெல்லாம் பறிச்சுக்கிட்டு அவ விருப்பம் இல்லாம அவளை வீட்டுல உட்கார சொல்றது தப்பு. அவ படிப்பை பாதியில ஸ்டாப் பண்ணறது தப்பு. இதை தவிர உங்களுக்கு அவள்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கா? அவ ஏதாவது பிரச்சனை பண்றாளா உங்களுக்கு? ஆமா. என்னது? பேச்சு சரி கிடையாது. பேச்சு சரியாதுன்னா? பேச்சு சரி கிடையாதுனாக்கா ஒரு மரியாதை கிடையாது. ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னாக்கா கரெக்டா வர்றது கிடையாது. அன்பா இருக்கிறது இல்ல உங்ககிட்ட. அன்பா இருக்குது இல்ல. ஒண்ணு ஒரு லேடிஸ் இப்படிதான் இருக்குன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சாரி கட்டணும், ஒரு அழகா நீட்னஸா வரணும் வெளியே, அப்படியெல்லாம் கிடையாது. எப்போ அது சொல்ல தெரியல மேடம். உங்களுக்கு அனுசரிச்சு போல அதுதான் சொல்ல வரீங்க. அதான். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா? அவ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லப்பா. கரெக்ட் தான் மேடம். நான் வந்து உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து 38 மேடம். இல்ல மேடம் 38. இந்த பொண்ணோட வயசு 18. தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு? எப்படி சொல்றதுனாக்கா தப்புன்னு தெரியலனாக்கா அது வந்து அவங்க வீட்டில் தான் மேடம் கேட்கணும்.
உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லையா? உங்க 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 வீட்டுல இருக்கிறது பொண்ணுங்களை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அப்படி இல்லைங்களா, நான் வந்து இஷ்டமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்ல நான். நீங்க சொல்லியிருக்கலாம் இவ்வளவு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி. விவரமான பையன் தானே நீங்க? ஆமா மேடம். நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க ஆமா சம்பாதிக்கிறீங்க, மேடம், ரைட்டு தான். இளைஞன், இந்த காலத்து இளைஞன். அது வந்து இவங்களும் சொல்லியிருக்கலாம் இல்லையா மேடம்? அது எனக்கு குழந்தை, இஷ்டம் இல்லைன்னு. எப்படி அது மேடம்? குழந்தை, எது எப்படி மேடம்? அது குழந்தைங்க. எப்படி மேடம்? எப்படி எது சொல்றீங்க குழந்தைன்னு? நீங்க எத்தனை வயசுல, அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணீங்க? யாருக்கு மேடம்? அவங்களுக்கா 18 இருக்குங்க. 18 தான் மேடம். 17 மேம். அக்யூரேட்டா இப்ப கூட என்னன்னு அவன் காமிக்கிறேன் மேம். என்ன வந்திருக்க மேம்? கிரைம் அது வந்து நம்மளுக்கு தெரியாது மேடம். கிரைம். எப்படி மேம் 17 வயசுல எப்படி மேம் இது பண்ணலாம் இவங்க? அது வந்து அப்புறம் அவங்க நீங்க வீட்டு நீங்க வந்து அந்த பொண்ணை அனுசரிச்சு மேடம், அது போல வந்து அவங்க வீட்டுல புடவை இருக்கிறவங்க தான். கட்டிக்கலன்னு. அப்படி இல்ல மேடம், அது வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் மேடம் சொல்லலாம். But நீங்க எனக்கு ஏன் தெரியாது. அதுக்கு பார்ட்டியா இருக்கீங்க? நான் நீங்க எதுவும் ஏன் அந்த மாதிரி ஒரு கிரைம் பண்றீங்க? எந்த மாதிரி மேடம்? இத இந்த மாதிரி ஒரு குழந்தை கல்யாணம் பண்றீங்க? எங்களுக்கு என்ன மேடம் தெரியும்? இந்த ஏஜ் ஆகுது. கேட்க மாட்டீங்களா? பொண்டாட்டி கேட்டாங்க அவர்களுக்கு ma'am. என்ன வயசுன்னு கேட்க மாட்டீங்களா? சொன்னாங்கல்ல, சொன்னதுனால தான் நாங்க இது பண்ணோம். 18 ஆயிடுச்சு அப்படின்னா. அப்ப போய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்களா? 18 நான் போய் ஆயிடுச்சு எடுத்து போய் சொல்லி அப்படின்னா கல்யாணம் 18 பண்ணாங்களா? ஆயிடுச்சுன்னு. போய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்களா யார் மேடம்? அவங்க அம்மா? அது என்ன நம்மளுக்கு தெரியாது மேடம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு வயசு வித்தியாசத்துல ஒரு விருப்பம் இல்லாம ஒரு திருமணத்தை பண்ணிட்டு பொண்ணு அனுசரிச்சு போல, படிக்க கூடாது, வீட்டுல உட்காரு, அவளை ஃபோர்ஸ் பண்ணுறது, அப்போ கூட நாங்க வீட்டுல ஏதோ- இருக்கிறது ஆம்பளைங்க அதாவது மேடம், பொண்ணுங்களை துன்பப்படுத்துறது பல விதத்துல. அப்போ கூட நாங்க எதுவும் இது பண்ண அவ சொன்னா துன்பம் என்கிட்ட நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு. எனக்கு வாயால சொல்ல முடியல, அழுகதான் வந்தது. இந்த குழந்தைய போய் இப்படி கொடுமைப்படுத்தி இருக்காங்களேன்னு. மேடம் ஒரு டைம் அடிச்சேன் மேடம். அடிக்கிறதெல்லாம் வேற. அடிச்சது அவள்தான் மேடம். மத்தபடி வந்து கடவுள் சாச்சா அவ சொல்றேன். சொன்னா வச்சுங்களேன், மறுபடியும் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்க கூடாது அந்த பொண்ணை. மேடம் எனக்கு அசிங்கமா இருக்கு மேடம். தம்பி சொல்லக்கூடாதுன்னு தம்பி சொல்றேன். ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க. மேடம், சொல்லுங்க மேடம். எல்லாம் ஓகே, உங்க சைட்ல இருந்து ஏதாவது விஷயங்கள் இருக்கும். இப்படி ஒரு நிலைமைக்கு வரணும்னா ரெண்டு சைட்ல இருந்து தப்புகள் இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல அந்த பொண்ணை குறைய சொல்ல முடியாது. ஏன்னா the very base is wrong. அந்த திருமணத்திலேயே தப்புகள் நடந்திருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கும். ரெண்டு பக்கத்து நியாயம் நம்ம கேட்கணும். அதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அப்பதான் நாங்க ஏதாவது எடுத்து சொல்ல முடியும். ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது. அநியாயம் நடந்திருக்கு. நான் எதுவுமே தப்பே பண்ணல மேடம். என் மேல தப்பே கிடையாதுங்களா? தம்பி நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நீங்க இந்த பக்கம் உட்காருங்களா? நீ சொல்லுமா, தைரியமா சொல்லு, என்கிட்ட சொன்னது சொல்லு. அவளுக்கு என்ன பிடிக்கல நீங்க கேளுங்க. என்னம்மா பிடிக்கல உங்களுக்கு? நான் கூட வாழத்தை ஃபர்ஸ்ட் ஒன்னு பிடிக்கல எனக்கு. அப்படி சொல்லக்கூடாதுமா. அது சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உன் வாழ்க்கை மட்டும் இல்ல அவர் வாழ்க்கையும் பாதிக்குது. கூட படுத்து எஞ்சத்தோட ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்றேன். இதெல்லாம் வந்து பொய்யான வார்த்தை மேடம். இல்ல மேம், நான் கேட்டேன் மேம். கண்டிப்பா நான் கேட்டேன் நான் மேம். ஃபோன் பண்ணி தரேன், நீங்க ஓனா கூட பேசுங்க. எங்க ஆட்டோ எப்படி தொழிலா உனக்கு தெரியும்? மேம் அவங்க எதிர்க்க பேசினாங்க மேம். ஏன் எதிர்க்க பேசினாங்க மேம்? அது எப்படி இவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க? நான் கேட்டேன் மேடம், நாங்க வந்து ஆட்டோ ஓட்டுறோம் மேடம். ஏன் பண்ணாடி படுக்கத்தோம், அவன் பண்ணாடி படுக்க ஷேரிங் பண்ணுவோம் சொன்னோம். இதெல்லாம் வந்து பொய்யான வார்த்தை மேடம். இல்ல மேம், நான் எந்த கோவில என்ன சொல்லுவேன் மேம். நான் படிக்கிற படிப்பு மேல சத்தியமா மேம் சொல்லுவேன் மேம். அடுத்து என்ன பிரச்சனை சொல்லு. அதுக்கடுத்து கூட நீட்னஸா சாரி கட்டி வரலனா என் கூட வராம வேற எவன் கூட போவேன். உடம்பு காட்டலனா ஏன் உடம்பு காட்டல? பீரியட் டைம்ல விட மாட்டாங்க மேம். இதெல்லாம் பொய் மேடம். சத்தியமா உண்மை மேம். இதெல்லாம் வந்து கடவுள் சத்தியமா அந்த மாதிரி ஒரு எங்க வீட்டுல இருக்கவங்க மேம், எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்கவங்க. பொய்யான வார்த்தை. அவனுக்கு உடம்பு அந்த காட்டல சொல்லி ஏன் மூஞ்சில காரி துப்பி போட்டான். அது- நீ ஒரு அம்மா வீட்டுல தானே பிறந்த அப்படி சொல்லி கேட்டது காரி துப்பிட்டு போனாங்க இதெல்லாம் ஏன் வந்து மேல. தப்பான வார்த்தை மேடம். அந்த அளவுக்கு வந்து நான் அடிமை, அது எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த அளவுக்கு நான் கேவலமான கீழ்த்தரமான குடும்பத்துல பிறகுல அந்த மாதிரி ஆளும் கிடையாது. என்னுடைய தாய் மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா மேல வந்து நீங்க இதோ இந்த ஒரு மாதிரி நிமிஷம், தம்பி நான் சொல்லி தம்பி முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இது பலாத்காரத்துக்கு சமன். மேடம் நான் தான் சொல்றேன், எனக்கு அம்மா தவறிட்டாங்க. இது பாருங்க, வெளியில இருக்கிறவங்க பண்ணா மட்டும் இல்ல, புருஷன் பண்ணாலும் இது பலாத்காரம் தான். என் உரிமை எல்லாமே எனக்கு தொடருது மேம். என் உரிமை இது முழுக்க முழுக்க என் உரிமை கிடைக்கும். எனக்கு படிக்கணும், என் படிப்பு வேணும் எனக்கு அப்படி சொன்னதுக்கு படிக்க தேவையில்ல போதும், இனிமே வீட்டுல இரு, வீட்டுல சமையல் செஞ்சு போட்டு அதான் புருஷன் கல்யாணம் பண்ணிட்டா இவங்களுக்கு கடுமையா இருக்கணுமா? அப்படிலாம் என்ன இருக்க முடியாது மேம். மேடம் இதெல்லாம் வந்து தப்பான வார்த்தை. இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து இவங்க தானே சொல்லி மேம் கொடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்து யாருமே சொல்லி இல்ல இல்ல கொடுக்கலங்க. மேடம், வெளியில இருந்து வேற யாரோ சொல்லி கொடுத்து வெளியில வந்து இருந்து பேசுற வார்த்தை. யாரும் சொல்லி சொல்றது கேளுங்க கொடுக்கல. மேடம். தம்பி யாரு பொய் சொல்றாங்க, யாரு சொல்லி கொடுத்து சொல்றாங்க, இல்லையே இதெல்லாம் மேடம். நமக்கு சரி, தெரியும். நான் ஏன்னா சொல்லிடுறேன் மேடம். டெய்லி எத்தனை பேரை பாக்குறோம். சரி தம்பி. மேடம், நான் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். தயவுசெய்து என் மேல கோவப்படாதீங்க. எனக்கு அம்மா கிடையாது.
நான் வந்து 100% எங்கள் அம்மா மேலே நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா மேலே ப்ராமிஸ் பண்ணனாக்கா சத்தியமாக அது உண்மையாக தான் இருக்கும். என் தாய் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். இவங்க சொன்ன வார்த்தை அத்தனையும் போய், ஆனால் ஒரு சில இதுவும் நான் தப்பு பண்ணிருக்கலாம். எனக்கு அது அசிங்கமாக இருக்கு இங்கெல்லாம் சொல்கிறதுக்கு. தப்பு பண்ணிருக்கலாம். ஆனால் மீதியெல்லாம் சொன்னது வந்து இது என்ன தெரியுமாப்பா, பொய்யான வார்த்தை. தப்பு என்ன தெரியுமா, பொண்டாட்டினா அவ உங்களுக்கு அடிமை, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு வழின்னு நினைக்கிறது தான் தப்பு. மேடம் அந்த மாதிரி நினைக்கிற ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆகிற ஆளும் நான் கிடையாது மேடம். ஒரே ஒரு இவங்களுக்கு வந்து ஒன்றும் entertainment கேட்டா அதுதான். இவங்களுடைய மனசுல வேற ஏதோ இது இருக்குது மேடம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இல்ல மேடம், அம்மா சொன்னாங்க குடும்பத்துக்கு அனுசரிச்சு போலாம், வயசு வித்தியாசம், பண்ணின தப்பு பூரா அவங்க அம்மா, நீங்களும் இல்ல, உங்க மேலயும் தப்பு நான் சொல்ல மாட்டேன். மேடம் ஓகே, நீங்க விசாரிச்சிருக்கலாம், நீங்க பொண்ணை கொடுக்குறீங்களே, பொண்ணுக்கு என்ன அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டிருக்கலாம். அதுக்கு மேல நீங்க விசாரிக்க முடியாது. ஓகே, பெத்தவங்க பண்றாங்களே ஓகேன்னு ஒத்துக்கலாம். பட் நீங்க அந்த பொண்ணை வந்து இப்படி ட்ரீட் பண்றது அநியாயம் இல்லையா? பொண்டாட்டின்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாமே ஒத்துக்கிறேன் மேடம். ஆசா பாசம் வந்து மனைவி கிட்ட தானே மேடம் தீர்த்துக்க முடியும். அதுக்குன்னு அவன் என்ன பொருளா? தவறான இதுல இது பண்ணீங்களா அவன் என்ன மேடம்? பொருளா? தவறான வழியில அவளுக்கு உரிமைகள் இருக்கு. கரெக்ட் தான் மேடம். நான் வந்து தவறான வழியிலோ ஒரு நல்ல கணவர் மனைவினா நல்ல நண்பர்கள். ஆமா முதல்ல மேடம். அந்த மாதிரி அதெல்லாம் ஆசாபாசங்கள் தீர்த்துக்கிறதுக்காக மனைவி இல்ல, மேடம் இவங்க சொல்ற உடம்பு சுகத்துக்காக மட்டும் ஐயோ, மனைவி இல்ல. அந்த மாதிரி ஆளே கிடையாது மேடம். நாங்கெல்லாம் அந்த மாதிரி குடும்பம் கிடையாது மேடம். ஆசாபாசங்கள் தீர்த்துக்கிறதுக்கு மனைவி சொல்றீங்க? நான் அந்த மாதிரி சொல்ல வரல மேடம். நான் சொல்றது கேட்டுங்க மேடம். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல அவ கேட்டுங்க. படிப்பை நிறுத்த சொல்லறதுக்கு அது சொல்லுங்க உங்களுக்கு மேடம். உரிமை அது வந்து கிடையாது. சரி, அது வேணா தப்பு வேணா சொல்லுங்க. நான் இது பண்றேன். +2 சரி முடிச்சுட்டுங்க. அது வேணா தப்பு +2 மட்டும் இல்ல, அவக்கு என்ன படிக்கணுமோ அவ படிப்பா. இல்லையே மேடம். அது வந்து நான் இது பண்ண மாட்டேன். ஏன்? அது அவ விருப்பங்க, நீங்க யாரு முடிவு பண்ணறதுக்கு? அது வந்து உங்க கல்யாணமே permission- பண்ணிருக்க கூடாது உங்க மேடம். பெர்மிஷன் எல்லாம் தேவையில்லை. அது கல்யாணமே பண்ணிருக்க ஹலோ, கூடாது மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க அவ மேடம். படிக்க விருப்பப்பட்ட அவ படிப்பா. சரி அதுக்கு மேடம். உங்க பெர்மிஷன் தேவையில்லை. சரி மேடம். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் அவ படிக்கணும்னு எல்லாம் கிடையாது. அப்புறம் எது மேடம் கணவன் மனைவி? கணவன் மனைவிங்கிறது அதிகாரம் பண்ணறதுக்கு கிடையாது. அதிகாரம் பண்றதுக்கு சொல்ல கிடையாது. மேடம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வந்து- கணவன் மனைவின்னா என்னது தெரியுமா? கணவனுக்கு பிடிக்காத மனைவி செய்யக்கூடாது, மனைவிக்கு பிடிக்காது கணவன் பட் செய்யக்கூடாது. நல்ல ஆமா விஷயங்களை மேடம். என்கரேஜ் பண்ணலாம். கரெக்ட் தான் மேடம். இல்லன்னு சொல்ல மேடம். நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்து நம்மளுக்கு சுத்தி வசதி இருந்தா தான் படிக்கணும் அப்படியே இல்லைங்க. மேடம் நம்மளுக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல கூட அந்த பொண்ணு படிக்கலாம். அது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் எதுவும் எதுக்கு கிடையாது மேடம். வசதிங்க? வருஷத்துல 2000 ரூபாய் கொடுக்க முடியாது? மேடம் இன்னைக்கு வந்து ஆட்டோ நிலைமை எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மேடம். அவ படிப்பு அவ வேலைக்கு போவா. அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது மேடம். மனைவி வேலைக்கு அமிச்சு சம்பாஷணம் வந்து அதுல தப்பு. சாப்பிடுறது. மனைவிய அடிமையா வச்சு அவள்கிட்ட அதான் ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிறதாங்க தப்பு. இல்லையே மேடம். மனைவிய வேலைக்கு அனுப்புறது தப்பு கிடையாது. கீழ்த்தரமா நான் ஒன்னும் இதுவா ஒன்னும் பண்ணிடலீங்களா? தவறான முறையிலயோ வேற எதுவும் நீங்க பண்ணிடலீங்களா? உங்க மனசுல உங்க பொண்டாட்டி வீட்டுல தான் இருக்கணும், உங்களுக்கு சமைச்சுதான் போடணும், அவளை அடக்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பான விஷயங்க. அவ நான் சொல்ல முடியாது, நீ வேலைக்கு தான் போனோம்மான்னு நான் சொல்ல முடியாது. அவ விருப்பம் என்னவோ அவ அதை பண்ணுவா. எனக்கு அந்த மாதிரி மனைவியே தேவையில்ல மேடம். வேலைக்கு போறது மனைவி தேவையில்லை. அந்த மாதிரி மனைவியே தேவையில்ல மேடம். ஆம்பளை வயசுல வந்து எதுவா இருந்தாலும் ஆம்பளை கஷ்டப்பட்டு வந்து அதுக்கு ஒரு 10 ரூபாய் வேலைக்காரி இருந்தாலும் வச்சுக்கலாம் வீட்டுல. 10 ரூபானால அதை வந்து ஆம்பளை போய் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து இந்த 10 ரூபா அந்த இதெல்லாம் நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்களே ஒரு சட்டம் போடுவீங்க. மேடம் நான் சட்டம் போடல மேடம். நீங்க வந்து விதிகளை சொல்ல இப்படிதான் மேடம். பெண்கள் இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் தவறான இதுல சொல்ல மேடம். நானு தவறான முடிவுல வீட்டுல சமையல் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு வேலைக்காரி வச்சுங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் உங்களை வந்து பராமரிக்கணும், உங்களுக்கு சேவை செய்யணும்னு சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சுங்க. மேடம் அந்த மாதிரி நான் சொல்லி வரீங்களே. இல்ல வேலைக்காரங்க என்னுடைய வச்சுங்க. மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கேட்க மாட்டீங்களா அவ மேடம்? மனசுல உண்மை. இருக்கிறத ஆசையை கேளுங்க. அது வந்து எல்லாமே பொய்யா இருக்குதுங்களா? நீங்க சொல்றது அவளுக்கு பொய்யா இருக்கு. பொய்யா இருக்கு. அப்போ 2 பேரும் ஒத்து போகணும். நீங்க அவளுக்கு மரியாதை கொடுக்கணும், அவ உங்க ஆசைகளுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க அவளை விட 20 வயசு பெரியவங்க, நீங்க விட்டு கொடுக்கணும். அந்த பொண்ணு மெதுவா அட்ஜஸ்ட் ஆவா, அது வர பொறுமையா இருக்கு. கரெக்ட் தான் மேடம். எவ்வளவு அட்ஜஸ்ட் ஆகி போகணும் தெரியுங்களா? லாஸ்ட் டைம் ரொம்ப இன்சல்ட் பண்ணி அமிச்சாங்க அவங்க அம்மா வீட்டுல போனோன்னு. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? 2 பொம்பளை பொண்ணு. 2 பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்லம்மா நீங்க உங்க சின்ன வயசுல? மாமியார் வீட்டுல கஷ்டப்பட்டிருப்பீங்க, பிறந்த வீட்டுல கஷ்டப்பட்டிருப்பீங்க. நம்ம பிள்ளைங்களை அதே மாதிரி கஷ்டப்படணுமாமா? உங்க புள்ள என்ன பாடுபட்டிருக்கா தெரியுமா? விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்துல அவளை தள்ளி விட்டுருக்கீங்களே, என்ன நியாயமா? முதல் நல்லா தானே வச்சிருக்காரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை நல்லா வச்சிருக்கிறதெல்லாம் வேற. ஏன் அவளுக்கு விருப்பம் இல்லாத திருமணம் பண்ணி வச்சீங்க? அன்னைக்கு கட்டிக்கிறேன் தானேம்மா கேட்டான். ஏன் கட்டிக்கிறேன்னு சொன்னா?
நீங்க சாவேன்னு சொல்லி மிரட்டுனீங்களா? இல்லைங்கம்மா, அதெல்லாம் சொல்லலை. மேடம் அதெல்லாம் எதுவுமே புரியுது சொல்லல. மேடம். லவ் பண்ண சரி, பையனை உங்க பொண்ணு நான் லவ் பண்ண பையனை இவங்க ஆளை வச்சு தூக்குவேன், அவங்க குடும்பத்தை அடிப்பேன். போதுங்களா மேடம்? இதான் மேடம் உண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒன்றா இருக்கலாம், தப்பு கிடையாது. அது அவங்களுடைய பர்சனல் மேட்டர். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கணும்னு ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, நான் தப்பு பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாத்திக்கணும். ஒத்துக்கிறேன்ப்பா, அதே மாதிரி தான் லேடிஸும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிறேன்ப்பா. இப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாத்திக்கணும். சத்தியமா இந்த பொண்ணு மாறல அதுக்கு டைம் கொடுக்கணும்ப்பா. மேடம். நான் ரொம்ப நீங்க நடத்துறது விதம் இருக்குல்ல. மேடம் கடவுளுக்கு தெரியும் மேடம். இதுக்கு மேல வந்து எனக்கு சொல்றதுக்கு இல்லை மேடம். அந்த பொண்ணு கிளியரா சொல்லிட்டா, அவங்க அம்மாக்கு பிடிக்கல, அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு உடனே அவன் இன்னொரு அந்த பையனை பத்தி கம்ப்ளீட்டா மறந்துட்டா. அவங்களுக்குள்ள எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவளுக்கு அந்த மாதிரி எண்ணமே மனசுல போய் கிடையாது. போய் கேளுங்க போய் அவள்கிட்ட. மேடம் போய் அவங்க கூட இந்த ஒரே ட்ரிப் மட்டும் தான் மேம் அவங்க கிட்ட ஹெல்ப்னு போய் கேட்டேன். தேவையில்லாம இவங்க போய் மேடம். வீட்டாண்ட போய் இருந்து சரி மேடம். தப்பு தப்பா பேசியிருக்காங்க. சரி மேடம். அவங்க எத்தனை நீ பேர் வேற சொல்லிருக்காங்க என்கிட்ட வர எனக்கு வேண்டியதானே தெரியும் மேம். மேடம்? நான் இன்னைக்கு கூட தான் சாட்சி எங்க ஸ்கூல்ல இருக்காங்க மேம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம், நீங்க கோவப்படாதீங்க தயவு செய்து. நான் தானே ஹஸ்பண்ட். நான் தானே ஹஸ்பண்ட். நீ நேரம் என் வீட்டுக்கு வர வேண்டியதானே? எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 1 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம். 1 வருஷம். எவ்வளவு நாள் அவரோட இருந்தம்மா? 6 மாசம் இருந்தாங்க. 6 மாசம் கூட 6 கிடையாது மாசம். மேடம். 6 மாசம் கூட கிடையாது. என்னம்மா? மிஞ்சி போனா 40 நாள். அவ்வளவுதான். உன்னால அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஏமா? முடியல மேம், இவங்க பண்றதெல்லாம் பார்த்தோம். பொம்பளை புள்ளைய வச்சுக்கிறது பாரம், அவளை படிக்க வச்சு என்ன பண்ண போறோம் என்ன ஒரு தள்ளி விடுறீங்கல்ல. தள்ளி விடுறது விடுறதுனால உங்களுக்கும் நிம்மதி போறது, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போறது. அவங்க அந்த என்ன காலம் எல்லாம் போச்சுமா. அதை தாண்டி வரணும். நம்ம பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அவங்க சொந்த கால நின்னு உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அந்த பையனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க. நீங்க தான் அதுக்கெல்லாம் காரணம். அந்த பையனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நல்லபடியா ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருந்திருப்பாரு. அவங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க. அவருக்கும் நிம்மதி போச்சு. இப்படி பச்சை புள்ளைய போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவ ஒழுக்கமா இருந்தாலும் நான் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? அது ஒரு கொஸ்டின்மா. அது சரியான கேள்வி. நீ ஒழுக்கமா இருந்தா ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? ஏமா படிக்க போனா படிக்க தானே வேணும். சின்ன பொண்ணு வந்து வீட்டை விட்டு போறாளா, அவங்க மாமி பேசி கேட்டு நைட்ல 10 மணி வரைக்கும் என்ன பேச்சு, காலையில வெடிகாலத்துல நான் மாடு ஓட்டின்னு போய் வரதுல என்ன பேச்சு, அதுக்கெல்லாம் சொல்லுங்களா? கரெக்ட். என் மேல கல்யாணம் பண்ண தப்பு கரெக்ட், அவ பண்றதே சொல்றாங்களா? அது கரெக்ட். படிக்கும் போது லவ் என்ன வேண்டி கிடக்கு? லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ண கூடாது. சரி மேடம், இதை சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட பிஃபோர் மேரேஜ் முன்னாடி. இவங்கள விட அவங்க சொல்லிருக்காங்க. தாங்க தப்பு அவங்க இல்ல பண்ணிருக்காங்க. மேடம், இவங்கள விட இவங்கள சொல்ல மாட்டேன் நான். இல்ல மேடம், இவங்கள விட சொல்லிருக்கலாம்ல. அவங்க சின்ன பொண்ணுங்க, அவங்கள இழுக்காதீங்க இதுல. சின்ன அவங்க தப்பு பொண்ணுன்றது இல்ல. எப்படி மேடம்? இரு மேடம், தயவுசெய்து கோவப்படாதீங்க. நான் தம்பி, சொல்றேன். நான் உங்களுக்கு லவ் சப்போர்ட் பண்றது நியாயமான விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சரி மேடம். பட் நீங்க அந்த இல்ல. பொண்ணை குறை சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல மேடம், லவ் பண்ற ஆளு வந்து சொல்லிருக்கலாம்ல மேடம். நான் இது இந்த லாஜிக் சொல்ல வரேன் மேடம். எப்பவாவது ஒருக்கா தெரிஞ்சுக்கணுமா? நம்ம பசங்களோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியமா. நான் கூலிக்கு வேலைக்கு போனாதான் பொழப்பு. அப்பா வந்து வேலைக்கு போறதில்ல. 2 பொம்பளை பசங்களும் ஸ்கூல் படிக்க வைக்கணும், டியூஷன் படிக்க வைக்கணும், எல்லாம் முடிஞ்சிச்சு. 12ஆவதுக்கு ரொம்ப வந்து அந்த பொண்ணுக்கும் பணம் கட்டினா, இவளுக்கும் பணம் கட்டினா, இதுமா மெதுவான என் தம்பிக்காரன் இந்த 500 ரூபாய் நீங்க 2 பேரும் எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க. அது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுக்கு இவளே எடுத்துன்னு போய் பீஸ் கட்டிட்டு வந்தா. அதான் முடிஞ்சு போச்சு. இப்போ என் தம்பி பண்ணிட்டு போகும்போது நீ போவாதே, அவங்க கிட்ட பேசாதே, போவாதே அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உன்னை படிக்க வச்சாங்கல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே படிக்க வச்சிருப்பாங்க. படிக்க வேண்டியதானே. உங்க அம்மாவை ஈஸியா குறை சொல்லலாம். ஆனா அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. வேலைக்கு போனோம், 2 பொண்ணுங்களை படிக்க வைக்கணும், வீட்டு செலவை பார்க்கணும். வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றது வரை நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கணும். நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களான்னு யோசிக்கணும். பெத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஈஸி. அவ்வளவு ஈஸி கிடையாதுமா. உனக்கு இப்ப படிப்பு இருக்குல்ல, உங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்க கேட்டு பாரு. என்ன படிச்சிருக்காங்க? நான் படிக்கலமா. அவங்களுக்கு அவ்வளவுதானே அவ்வளவுதானே எக்ஸ்போஷர் இருக்கு. அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க இவ்வளவு தூரம் உன்னை படிக்க வச்சதே பெரிய விஷயம். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பெத்தவங்களோட கஷ்டத்தை? எப்படி இருந்திருக்கணும் நீ? இவ்வளவு பேசுறியே இப்போ. அப்ப ஒழுக்கமா இருக்க வேண்டியதானே? அட்ராக்ஷன் வந்துதா, அதை ஃபைட் பண்ணோம், அதுதான் தைரியம். அங்க நீ தப்பு பண்ண எல்லாமே உன் லைஃப் ஸ்லிப் ஆச்சு. நான் கும்புறேன் கருமாரியம்மா, சத்தியமா வாய் திறந்தாலே அந்த பொண்ணு கிட்ட போய் உண்மை கிடையாது. எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லி என்னை ஆசை காட்டி மோசம் பண்ணுது. என்னது? எவ்வளவு ஆசைங்களை சொல்லி நான் பேபி ஃபார்ம் ஆகிக்கிற மாதிரி நான் என் மனசுல ஒரு கற்பனை போட்டியா வந்தேன். சொல்றேன் மேம். எப்படி தெரியுமா, வாயில எச்சு வருது,
தலை சுத்தல் நான் கேட்டேனா வாயில மேம் நான் கேட்டேனா இது மட்டும் தான் மேம் சொன்னேன். நான் கேட்டேனா உனக்கு இவன் தலை வந்து சுத்துனா வாயில எச்ச வருதா உனக்கு பேபி ஃபார்ம் ஆகுதா இதெல்லாம் நான் கேட்டேனா இவங்க தான் மேம் குழந்தை என்ன உருவாகுதா ஏன் தள்ளி போல சொல்லிட்டு இவங்க நேரத்துக்கு மேம் கேட்கணும். அது இந்த மாதிரிலாம் ஆசை காட்ட சொல்லுதா இவங்க நேரத்துக்கு மேம் கேட்கணும். இவங்க கேட்டனால மேம் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன் நானு. அதெல்லாம் போய் மேடம் அந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்கல மேடம். இவங்க சொன்னாங்களே மேடம் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து தவறான வார்த்தை சொன்னேன்னு. எங்க ஆட்டோ தொழில வந்து சத்துவாச்சேரின்ற ஏரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா வேலூர்ல? சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருந்து சத்துவாச்சேரி வரைக்கும் ஒரு சிங்கிள் வருவோம், திருப்பி இப்படி ஒரு சிங்கிள் போவோம். அந்த ஒரு சிங்கிளில் வந்து 5 டிக்கெட் ஏற்றுவோம். தப்பான நாங்கள் பேசுகிற வார்த்தை கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், இல்லைடா நேற்று 4 சிங்கிள் தான் போனேன். நாங்கள் லைனில் எல்லா டிரைவருமே இப்படி தான் பேசிப்போம். நானுன்னு மட்டும் இல்லை, எங்கள் கூட ஆட்டோ ஓட்டுறோம். அந்த லைனில் புதுசாக யார் வந்தாலும் அந்த சவுண்ட் ரூட்டு அது பேர் வந்து சவுண்ட் ரூட்டு. எத்தனை சிங்கிள் போய் வந்தேன், இந்த லைனில் எத்தனை சிங்கிள் போனேன், காட்பாடி டு பேலஸ்க்கு சிஎம்சி அவுட் கேட்டு எத்தனை சிங்கிள் போய் வந்தேன். நேற்று இல்லைடா எனக்கு வண்டி ஓடல, நான் ஒரே 2 சிங்கிள் தாண்டா போனேன், 4 சிங்கிள் தாண்டா போனேன். இவங்க முன்னாடி உட்காந்து இதை தான் இப்படி தான் நான் பேசியிருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. இதை வந்து இவங்க வந்து நான் தவறான வார்த்தை பேசந்தா சொல்றேன். ஒரு ட்ரிப் கேட்டேன் மேம், ஏன் என்னது அப்படி சொல்லி கேட்டேன் மேம். இந்த மாதிரி தான் சொல்றேன், இவங்க கையில இதே வார்த்தை தான் சொல்றேன். இவங்க கிட்ட இல்லம்மா நீ தப்பாலாம் நினைக்காத, எங்க தொழில நாங்க இப்படி தான் பேசிப்போம். ஒரு சிங்கிள் அதாவது இப்போ பஸ்ஸில் கூட சொல்ல மாட்டாங்களா மேடம், இங்க இருந்து இந்த சிங்கிள் போயணும், இந்த சிங்கிள் இப்படி வந்தோம். இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது நான் பொறுப்பு கிடையாது மேடம். மொத்தத்துல இவங்க சரியில்லை, மனசுல நான் இல்லை. உண்மை இன்னும் நான் நிறைய இது சொல்லணும்னு நினைத்து எனக்கு அசிங்கமாகுது. நான் தப்பானவனாவே இருந்தார், அவங்களும் நல்லா வந்துட்டோம். எனக்கு பிடிக்கல மேடம் இதுக்கு மேலே. சரி, ஆனால் நான் கிடைச்சது வந்து இவங்களுக்கு பெருமையாக சொல்லக்கூடாது. என்னை பற்றி நான் ஒரு வடப்பிரசாதம் மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து எந்த கெட்ட பழம் கிடையாது மேடம். நாகராஜன் மேடம். நாகராஜன், நான் எனக்கு வந்து எந்த கெட்ட பழம் சொல்றது கேப்பீங்களா? சாப்பிட்ற பழம் கிடையாது. ஒன்றே ஒன்று தப்பா நீங்க நிறைய ஸ்மோக் பண்ணுவோம், அவ்வளோதான். அதே விட்டுலாமே, அதே கொஞ்சம் கொஞ்சமா தான் முடியும் சொல்றீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா விட. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நான் என் பக்கத்துல உட்கார வச்சு டெய்லி நான் சொல்லாத புத்திமதி கிடையாது மேடம். நீ நேற்று வரைக்கும் சின்ன பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணின என்னுடைய பொண்டாட்டியா நீ வெளியே வரும்போது 4 பேர் என்ன பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ உன்னை பார்த்து பயப்படணும். காகாவுடைய பொண்டாட்டிடாங்க சொன்னா இல்லையா கேளுங்க. கிளி புலி சொல்ற மாதிரி சின்ன ஒரு 5 வயசு குழந்தைய சொல்லியிருந்தா கூட அந்த அறிவுரை எடுத்துன்னு இருக்கும். அம்மாண்டு பாரு, அவர் நல்ல பையன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. லைஃப் அப்படி தூக்கி போடாதே. எனக்கு வேண்டாம் மேம் அந்த லைஃப். எனக்கே தேவையில்ல மேடம். நரகத்துல வாழட்டும். இப்ப எப்படி கட்டினவங்க அனுப்ப வேண்டியதுதான். அவன் என்ன பண்றானோ ஏது பண்றானோ எங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய மனசுல வேற ஏதாவது ஆசைக்கு தான் கேளுங்க, வேற யாராவது. இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் சொல்றாங்க எனக்கு தேவையில்ல? எனக்கு வேண்டாம் மேம், எனக்கு யாருமே வேண்டாம் மேம். எனக்கு என் எஜுகேஷன் இருக்கு மேம், என் எஜுகேஷன் எனக்கு காப்பாத்து மேம். பாத்தீங்களா, வாழ்க்கை சொல்யூஷன் வேணும். அது நான் நாளைக்கு வந்து செத்துரு நீ எல்லாம் சொல்யூஷன் அது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, தெரிஞ்சுக்கோ சரியா? எனக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டிய எல்லாம் நாட்டுக்கு ஒரு தாய்க்கு எனக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு தெரியும். உன்னை பார்த்து நிறைய பொண்ணு கெட்டுடும், என்ன பார்த்து எந்த பையனும் கெட்டு போக மாட்டான். உன்னை பார்த்து நிறைய பொண்ணு கெட்டு உன் தங்கச்சியே கெட்டுடும். செத்துரு நீ. அது நீ சொல்ல தேவையில்லை, வேற யார் சொல்லலாம்? உன் வேலையை பார்த்து நீ மட்டும் போ. எனக்கு வேண்டாம் மேம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் மேம். அப்படியெல்லாம் தூக்கி போட முடியாது. எனக்கு வேண்டாம் மேம், ப்ளீஸ் மேம். ஆமா எனக்கு வேண்டாம் மேம், நான் நிறைய வாழ்க்கை தான் மேம் வாழறேன். வேண்டாம் மேம், ப்ளீஸ் மேம். நான் தினம் சாவத்தோட செத்துற கூட சொல்றேன். எனக்கு வேண்டாம். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. நான் தப்பே பண்ணிதான் விட போறேன். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. இதெல்லாம் வந்து நடிப்பு மேடம், நம்பாதீங்க. இந்த பொண்ணு கிட்ட நிறைய பொய் நடிப்பு. எனக்கு இந்த வாழ்க்கை வேணா, இதோட முடிச்சிடுங்க. நானும் வேணான்றேன், அவனும் வேணான்னு சொல்றான். இவன் நிலைமை எப்படி போகும்? அது எப்ப நம்ம இவங்க சொல்றாங்க மேம், இப்படியே விட்டு நான் ஒரு நாள் 10 நாள் எங்க மாமா வீட்டுல போய் ஸ்டே பண்ணிருந்தேன் மேம். அதுக்கு இவங்க சொல்றாங்க 10 நாள் எவனுக்கு போய் உடம்பு வித்த கேக்குறாங்க மேம். சொல்லாத எப்படி போலாம்? இவங்க பண்ண டார்ச்சர் மாதிரி வார்த்தையெல்லாம் இவங்க டார்ச்சர் தானே மேம். மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும். 10 மாசம் சமந்து பெத்தவங்க போன வரல. இந்த மாதிரி 10 மாசம் தவுண்ட பெத்தவங்க தான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? இதுதான் தாய்ப்பாசம். அவ செய்ய வேற எவ்வளவு கட்டிட்டு உயிரோட வாழ போற. ஒத்த வயிற்றுல கொடுத்துட்டா அவனுக்கு கூட போய் 10 நாள் இவன் பிடிக்கலா வேற ஒருத்த 10 நாள் போய் இருப்பியா, அவங்க கூட பிடிக்கல வேற ஒருத்த 10 நாள் இருப்பியா அப்படி சொல்லி இவங்க பேசுறவங்க. இவங்க மட்டும் ஒழுக்குமா மேம்? நான் கேக்குறேன், இவங்க மட்டும் ஒழுக்குமா மேம்? சொல்லுங்க மேம். தேவையில்லாம அம்மா பத்தி பேசக்கூடாது. அதான் இந்த பொண்ணுக்கு வந்து மரியாதை தெரியல, வாயை திறந்தா பொய். அதனால வந்து இது சரி கிடையாது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னும் அழுதுருவோம் மேடம் நான் சொன்னா.
சத்தியமாக என் பழைய லைஃப்லாம் நினச்சோன்னா அப்படி இருக்கும்போது என் பேருக்கு ஏற்ற மாதிரியே எங்கள் அம்மா நான் வெளுத்து போட்டாங்க. என் செருப்பு கூட இதெல்லாம் நிற்க தீடாகுது மேடம். நான் என்னெல்லாம் இருந்ததெல்லாம் பேசுறீங்க நீங்க? வெரி சின்ன பேட் பொண்ணு மேடம். அவ. சின்ன பொண்ணு இல்லை மேடம், பேர் இதான் மேடம். வெரி பேட். நான் நிறையா பேசுவேன். சும்மா அதெல்லாம் நடிப்பு, என்னம்மா பண்ண? நிறையா நடிப்பு. இவ்வளோ நான் சொன்னேன் உங்ககிட்ட தாங்க இது. அவளுக்கு சொல்லி எனக்கு இப்போ அது என்ன பண்ணுவோம் தெரியும். அவளா கூட சேர்ந்தா நான் பொம்பளா போய் அவங்க மாமியார் வீட்டை விட்டு வீட்டுக்கு போவேன். இல்லையா அங்கேயே விட்டுட்டு நான் போவேன். அவ்வளோதான் முடியும். அவ இஷ்டம். நீங்க வீட்ல வச்சுக்க மாட்டீங்க? ஆமாம், வச்சுக்க மாட்டேன். இது பாருமா, நான் சொல்றது கேளு. நல்லதுக்கு தான் சொல்றேன். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நீங்க சொல்லுங்க மேம், நான் கண்டிப்பா நீ கேட்டுக்கிறேன். படிக்கணும். நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அது நீ படிக்கிறதுக்கு கேரண்டி. கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பங்கிறது தூக்கி போடுறது விஷயம் கிடையாது. நல்ல பையன் அவர். உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அவர் தப்பு பண்ணியிருக்காரு, இல்லை சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உன்னோட வாயும் சரி கிடையாதுமா. நீ ரொம்ப தப்பா பேசுற. நீ தப்பு பண்ணியிருக்க. முதல் தப்பு நான் சொன்ன மாதிரி நீ லவ் பண்ணாம இருந்திருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நீ வந்தே இருக்க மாட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உங்ககிட்ட இருந்து தான் வந்தது. செகண்ட் திங், உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா வசதி இருந்து உட்காந்து சாப்பிட்றது விஷயம் இல்லை இங்க. அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு கஷ்டப்படுறது குடும்பம். அப்படி இருந்து உங்களை படிக்க வச்சிருக்காங்க. உன் தங்கச்சி பத்தி யோசிக்கணும், உன் குடும்பத்தை பத்தி யோசிக்கணும். உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. சுயநலத்தை மட்டும் யோசிக்க கூடாது. அம்மா கிட்ட போய் நீ அதை கூடு இதை கூடு கணக்கெல்லாம் பேசக்கூடாது. நம்ம எடுத்து சொல்லலாம், நம்மளுக்கு குறைகள் இருந்தா எனக்கு இது பண்ணுமா அதை பண்ணுமான்னு கேட்கலாம். ஆனா ஃபைனல் டிசிஷன் அவங்க கிட்ட தான் இருக்கு. தம்பி, சொல்லுங்க. இவங்களை படிக்க வைக்கணும். கரஸ்பாண்டன்ஸ்ல கூட படிக்கலாம். அவங்களுக்கு என்ன படிக்கணும், எவ்வளவு தூரம் படிக்கணுமோ. இல்ல மேடம், படிச்சு ஒன்னும் சாதிக்க போறது அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாதுங்க. அந்த உரிமையை நீங்க அவள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு மேரேஜ் முன்னாடி கூட தானே மேடம் பேசுனது. இல்லங்க, அதெல்லாம் நீங்க முடிவு பண்ண முடியாதுங்க. நீங்களும் அவங்க அம்மா எல்லாம் அவ படிக்க எவ்வளவு தூரம் படிக்கணும் நல்லா முடிவு பண்ண முடியாது. அவ எவ்வளவு தூரம் படிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ்வளவு தூரம் படிப்பா. அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு செலவு பண்றதெல்லாம் யார் மேடம்? அதெல்லாம் பாத்துக்கலாம். யார் பாத்துக்கலாம்? சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். அதெல்லாம் பாத்துக்கலாம். இல்லைங்க மேடம், இப்ப நீங்க சொல்றீங்களா? என்ன படிக்கணுமா அவனுக்கு? நான் பிஎட் பண்ணணுமா? பிஎட் படிக்கிறதுக்கு நாங்க செலவு பண்றோம், நீங்க பண்ண வேண்டாம். ஆனா அவ பண்ணுவா. மேடம், படிக்காத போது இந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் சும்மா தம்பி, மேடம் இந்த பார், அவங்க சொல்றது சரின்னு கேள். சும்மா வார்த்தைங்களா விடாது. உங்க அம்மா கிடையாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு அங்க வந்து உங்க சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு ஒரு காலத்துல நீ சொன்னியாப்பா எதுவும் வந்தாலும் இப்ப இங்கே முடிச்சிடறோம். தம்பி, இதை பாருங்க, அவ படிக்கிறது ஒருமையெல்லாம் நீங்க பறிக்க முடியாது. அவ பேசணும்னு முடிவு பண்ணிச்சா பண்ணிட்டானா, படிச்சாலும் சரி படிக்கலைனாலும் பேசுவா. படிக்கிறது அவ உரிமை. அவ she will do it out of her choice. அவ மேல எதுவுமே அடிச்சு அமர்த்த முடியாது. அவ படிக்கணும்னு நினைச்சு அவ படிப்பா. சரி விடுப்பா, சரின்னு சொல்லு, ஒத்துக்கோ. சரி சொல்லு, ஒத்துக்கோ. நாங்க போயிட்டு வேண்டாம் சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா. அவரால் முடியலனா கூட நான் தூக்கி விடுறேன். என் பொண்ணுக்கு நான் படிக்க வைக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன் பணம். என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? நாங்க பண்றோமா? அடுத்த விஷயம், தேவையில்லாம அவளை கம்பல் பண்ணக்கூடாது எதுக்குமே. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். சின்ன பொண்ணாவ கொஞ்ச நாள் அனுசரிச்சு போனீங்கன்னா, வார்த்தையை விடாம தேவையில்லாத டிராமா பண்ணாம எல்லாம் சரியா போயிடும். உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க. உங்க மேலே அக்கறை இருக்கிறதுனால சொல்றேன். இந்த 2 விஷயம் மட்டும்தான் எனக்கு உங்கள்ட்ட இருந்து தேவை. அவ எவ்வளவு தூரம் படிக்கணும்னு நினைக்கிறாளோ படிக்க வைக்கணும். 2வது, அவளை கம்பல் பண்ணக்கூடாது. அவளே சரியாயி அவளே உங்க மேல பாசம் வச்சு நீங்க நல்லபடியா வாழ்வீங்க. அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. சரியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். என்ன கஷ்டமா இருக்கு? சேர்ந்து வாழ்றதுக்கு. ஏன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ உங்களுக்கு அக்கா இருக்காங்க. பாருமா, நீ படி, உன்னோட இஷ்டத்துக்கு இரு. கொஞ்ச நாள் மெதுவா அட்ஜஸ்ட் ஆகி போகும். அவரை தப்பா பேசாதே, மரியாதை இல்லாம நடந்துக்காதே. அவரும் எந்த தொந்தரவும் உனக்கு கொடுக்க மாட்டாரு. ஆனா குடும்ப வாழ்க்கைங்கிறது தூக்கி போட்டுட்டு போறது இல்ல. இவ்வளவு நாள் உங்க அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடும். நான் போல மேம். ப்ளீஸ் மேம், நான் போல மேம். போதும் மேம், ஒரு விஷயமே எவ்வளவு பாடுபட்டது. ப்ளீஸ் மேம். என்ன பண்ணுவேன்?
ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டலில் பார்த்து. ஹாஸ்டல் வாழ்க்கையில எப்படி இருக்கும் தெரியுமாம்மா உனக்கு? ஹாஸ்டலுக்கு போனேன்னா அங்கே வேற விதமான பிரச்சனை இருக்கும். அங்கே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்களாலேயே பார்த்துக்க முடியல. நீ இருக்கிற இடத்துல அழகா வாழ்ந்து காமி, அதுதான் தைரியம். நல்ல முடிவாடு, தைரியமா வாழ்ந்து காமி, நல்லா படி, ஆஃபீஸ் வேலைக்கு போ, டீச்சர் உத்தியோகத்துக்கு போ, அவரே உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அதுதான் சாதனை. அதெல்லாம இந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு போறது சாதனையே கிடையாது. ஒரு சாதனையாளரா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ வாழ்ந்து காமி, இப்படியும் வாழ முடியும்னு காமி. என்னால் வாழ முடியுமா? நான் இவரோட கூட சேர்ந்து வாழ முடியாதுமா. டெய்லி செத்து செத்து படிச்சுட்டு இருக்கேன் மேம். இந்த பொண்ணு நாளைக்கு ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டு நான் படிக்க ஆளாகட்டுங்களா? எனக்கு வேணாம் மேடம் இந்த மாதிரி. அப்புறம் நான் வந்து யோசிச்சுதாம்மா சொல்றியா? கண்டிப்பா மேம், ஷூர் மேம். உங்க முடிவு என்னங்க? ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அவளோட வாழ விருப்பப்படுறீங்க. அதான் சொல்றேன் மேடம், ஒரு பொண்ணு வாழ்க்கையை நான் அப்ப நீங்க அவளை கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கீங்க? என் வீட்டுக்கு தான் இட்டுமோ மேடம், என் அக்கா வீட்டுக்கு. நான் எங்க வச்சுக்கணும்? நாங்க வர மாட்டேன் மேம். நான் அங்கேயும் வர மாட்டேன், அவங்களோட போகவும் மாட்டேன் மேம். என்ன மேடம் இது? என்னதான் பண்ணிட்டேன் நான்? அப்போ சொல்லுங்களா? நாகராஜ் சொல்லிட்டே ஒரே வார்த்தை. என்ன நீங்க என்ன சும்மா சும்மானா என் அம்மா வீட்டுக்கு தான் மேடம். அந்த அம்மா தான் கேக்குறாங்க. என் அம்மா கிடையாது மேடம், என்னுடைய மதர் எக்ஸ்பர்ட். நேற்று எனக்கு பொண்டாட்டியா வந்தா, முந்தா நேற்று என் அக்கா தான் நான் காப்பாத்தினா, சோறு போட்டா. இன்னைக்கு பொண்டாட்டி வந்துட்டான்னு சொல்லிட்டு அக்கா விட்டு வந்துட்டுங்களா? அந்த மாதிரி வாக்கியம் எனக்கு தேவையில்ல மேடம். எனக்கு பொண்டாட்டி எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி கூட பிறந்த அக்காவும் எனக்கு முக்கியம். இன்னைக்கு பொண்டாட்டி வந்தா, நேத்தெல்லாம் நான் பட்டினியும் பசி மாதிரி இருக்கும்போது என் அக்கா தான் மேடம் காப்பாத்தினாங்க. எனக்கு 3 நாள் சாப்பாடு போட்டு நான் போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட்டை துவச்சி கொடுத்து வரும்போது கூட வரும்போது இன்னும் 2 மாசம் எனக்கு கடன் முக்காவாசி. நான் என் அக்கா வீட்டுல வைப்பேன். நான் எங்க நினைக்கிறேன்னா அங்க வைப்பேன். கோயில் குளத்துல கூட தூங்குவேன். உனக்கு எதாவது துரோகம் பண்ணு, உனக்கு எதாவது இது பண்ணா கேளு. இன்னும் 2 மாசம் நான் தனியா மாட்டேனாக்கா சரி, உங்க அம்மா ஒரு வீடு வாங்கி கொடுக்க சொல்லு சொந்தமா, வேலூர்ல. அங்க வச்சுக்கிறேன் நான் ராணி மாதிரி. எங்க அம்மா வீட்டுல நான் வச்சு வேற எங்க மேடம் வச்சுக்கிட்டான்? எனக்கு அம்மா அப்பா எங்க அக்கா மாமா தான். நீ சொல்ல யாரோ ஒரு 3வது மனுஷன், இவங்க தான் எங்க அப்பா அம்மா பெத்தவங்களை விட்டுட்டு கூட பிறந்தவங்களை நான் சொல்ல வேற யாரும் சொல்லிட்டேன்? எனக்கு தாய் தந்தை என் அக்கா மாமா தான், எனக்கு அம்மா இல்ல. இன்னைக்கு வந்துட்டு நீ பொண்டாட்டியா? என்னம்மா? இல்லை மேம், நான் போக மாட்டேன் மேம். போக மாட்டேன்னா விட்டுருங்க. எனக்கு தேவையில்ல அந்த மாதிரி வாழ்க்கை. இதுக்கு மேலே நான் வரணும்னு எனக்கு அவசியமே. அந்த மாதிரி வாழ சொல்லி பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்ட வாழ்க்கையெல்லாம் நல்லா இருந்ததும் 100% நல்லா இருந்ததும் கிடையாது. வாழ்க்கையே அட்ஜஸ்ட்மெண்ட் தான்மா. இட்ஸ் அ காம்ப்ரமைஸ். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மேடம் ஒரு நிமிஷம் பேசலாங்களா? நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, படித்தி அவன் உயிரை அடமான வச்சு கூட படிக்க வைப்பேன். வார்த்தையில் பொய் உண்மை கிடையாது, பொய். மனசு உடஞ்சி போய் சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன மேடம் செலவு பண்ணுறது? என் முன்னாடி நான் செலவு பண்ணேன், எனக்கு பெருமை மேடம். அவள் படித்து வந்தால் எனக்கு பெருமை, புரியுதுங்களா? நான் தான் படிக்காதவன். நாகராஜுடைய மிஸ்ஸஸ் நல்ல ஒரு கிராஜுவேட், புரியுதுங்களா? எனக்கு தெரியும் மேடம். பொய் 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 பொய். அம்மா இல்லாத பையன் அவர் கரெக்டாக சொன்னேன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. இல்லை நீ வேணாம், அவருக்குள்ள ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறத வச்சு எடை போடாதே. லாஸ்ட் சான்ஸ் உனக்கு, நான் சொல்றது கேளு. அந்த தம்பியோட போய் வாழப்பாரு. இல்லை மேம், நான் போக மாட்டேன் மேம். அப்புறம் உன்னோட இஷ்டம். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாதுமா, உன்னோட விருப்பம். நாங்கள் இதுதான் நாங்கள் பண்ண முடியுமே தவிர தப்பான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் கூட்டு நிற்க முடியாது. இப்போ எங்கள் பார்வையில் நீ உங்கள் அம்மாவோட போகிறது தான் கரெக்டு. அம்மாட்ட சொல்லியிருக்கோம், எடுத்து சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் உனக்கு இருக்காது. உன் பாட்டில் நீ இருக்கலாம். உன்னோட எக்ஸாம் முடியறது வரை யாரும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்களும் அவளுக்கு அநியாயம் பண்ணியிருக்கீங்க. அதனால் அவளை கூட்டிகிட்டு போங்க, நிம்மதியாக இருக்கட்டும். ஓகே? சரிம்மா, போ, அம்மாவோட போ. தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் கல்யாணம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பொண்ணு ஒரு சில தப்புகள் பண்ண இருக்கு. அவர் நல்லவராக இருக்காரு. அதனால அவங்க ஒன்றா வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அம்மா வீட்டில் போய் 1 மாதம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், லெவல் ஹெட்டடாக திங்க் பண்ணட்டும். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை